வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம கடந்த ஒரு 4-5 நாளாகவே வந்து நான் இப்போ 10 to 11 வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள். எனக்கு கொஞ்சம் வேலைப்பளுகள் அதிகமாக இருந்ததுனால வந்து கால் பேச முடியல. இங்கே வழக்கம் போல் எப்பயும் போல் 10 to 11 வந்து நான் காலில் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் எப்பயும் போல் கூப்பிடல. எக்ஸப்ட் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுமே நான் அவைலபிள் இருப்பேன். வாங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு காலர் லைனில் வர்றாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ഞങ്ങള് ട്രിവാൻഡ്രം കേരളത്തിന്നാണ് പറയണേ. சொல்லுங்க மேடம், என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? ഇത് ഞങ്ങള് ഗോൾഡൻ ചാരിയറ്റ് പ്രൊസഷൻ അത് കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നേ 18th ഒക്ടോബറിന്. അപ്പൊ ഈ ടിക്കറ്റ് വെച്ച് സ്പെഷ്യൽ ദർശൻ കിട്ടുമോ? ஸ்பெஷல் தர்சன் இல்ல, அது 100 rupees தர்சன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல போயிடலாம். நீங்க சார்ஜஸ் கிடையாது. ஓகே, ஈவினிங் 4 o'clock முன்னாடி நீங்க போயிடணும். அதாவது சேரியட் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock நீங்க இங்க வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது பிஃபோரா நீங்க போயிட்டு வந்துடணும். ஏன்னா சேரியட் முடிச்சிட்டு போக முடியாது தர்ஷனுக்கு. 100 rupees பிஃபோரா நீங்க போய் தர்ஷன் பண்ணணும். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வீடியோ பார்த்திருந்தேன், சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சார் இப்போ நாளைக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் வரோம் சார். சரிங்க சார். அது அங்க இறங்கிட்டு எங்க கோயிலுக்கு பக்கத்துல இறக்கி விடுவாங்களா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு? ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல தான் சார் நிற்கும். பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இருந்து பை ஆட்டோல வந்துடலாம். ஆட்டோல வந்துடலாமா சார்? ஓகே. இப்போ மார்னிங் வந்து 5:30 தான் அங்க ரீச் ஆகுற மாதிரி இருக்கு. அங்க ரூம் ஏதோ பக்கத்துல இருக்கு சார். ரூம்லாம் இருக்கும், நாளைக்குலாம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ உள்ள போற டைமிங் எப்படி இருக்கும் சார்? எனக்கு குழந்தைய வச்சிருக்கோம். குழந்தைனா என்ன வயசு சார்? பிளான் பண்ணி குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுது. 1 வயசுனா தனி கியூ இருக்கு சார். சரிங்களா? தனி கியூவா இருக்கா? ஓகே. ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது நீங்க 5:30னா 7 o'clock மேல ஆயிரும். நீங்க மார்னிங் 7 o'clock தான் அந்த கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த கவுண்டர். அந்த கவுண்டர் எங்க இருக்குன்னா கருணை கடலை கந்தா போட்டு அந்த போர்டு இருக்கும், அது பக்கத்துல தான் இருக்கும். ஆமாங்க சார், அது பக்கத்துலயே இருக்கும். அங்க நீங்க போயிட்டு போனீங்கன்னா போயிடலாம், அந்த லைன்ல போயிடலாம். ஓகே. நம்ம 7 கோயிலுக்கு போயிட்டா கூட அப்படியே உள்ள போயிடலாம்ல சார்? ஆமா. மார்னிங் 7 o'clock அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணுவாங்க தரிசனத்துக்கு. ஈவினிங் 6 o'clock அந்த கியூ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. கூட 2 பசங்க இருந்தா அவங்களும் அலோவ் பண்ணுவாங்க? இல்ல, அலோவ் பண்ண மாட்டாங்க சார். கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தையும் அம்மா மட்டும்தான்? குழந்தை, அம்மா, நீங்க 3 பேர் போலாம். ஃபேமிலி மட்டும் தான் போக முடியும், வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஓகே. இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லலாம் சொல்லி கேட்போம். ஹலோ, வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன மேடம்? சார் ஜீவிதா ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். சார் என்னன்னா, ஆக்சுவலி நான் திரும்ப நிறைய இதுக்கு கிளியர் பண்ணிருக்கீங்க டவுட்ஸ். ஆனாலுமே நான் வந்து ரூம்ஸ்க்கு அப்புறம் அபிஷேகத்துக்கு நான் போய் செக் பண்றேன், மிட் நைட்ல எல்லாம் செக் பண்றேன், ஆனா காமிக்கவே மாட்டேங்குது. அது என்ன காரணம் வருது பாத்தீங்களா? 28ஆம் தேதிக்கு மேலதான் ஓப்பனே ஆகும். எதுனால எல்லா ஆன்லைன்ல உள்ள எல்லாமே. ஆமா, 28 வரைக்கும் எதுவுமே புக்கிங் இருக்காது உங்களுக்கு. கம்மிங் 28 வரைக்கும். ஏன்னா சஷ்டி வந்து அக்டோபர் 22 ஆரம்பிக்கும், 27ஆம் தேதி சூரசம்ஹாரம், 28ஆம் தேதி திருக்கல்யாணம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஆஃப்டர் 29 செக் பண்ணி பாருங்க, அக்டோபர் 29 செக் பண்ணி பாருங்க மார்னிங். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லலாம் சொல்லி கேட்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சென்னையில இருந்து சார், நான் ஜெயந்தின்னு பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த ஆன்லைன் ரூம் புக்கிங் வந்து எப்ப சார் ஓபன் ஆகும் கோயில் தேவஸ்தானத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்டோபர் 28க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க சார். நான் 30ஆம் தேதி வரலான்னு இருக்கேன் சார். அதனாலதான், ஏன்னா இப்ப 19 வரைக்கும் தான் இருக்கு. ஆமா சார், சஷ்டினால இருக்காது உங்களுக்கு. 28ஆம் தேதிக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. 29 செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியுமா சார், இல்ல அட் அ டைம் 2 ரூம் பண்ண முடியுமா? அட் அ டைம்ல ஒன்ஸ் நீங்க ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியாது. திருப்பி லாகின் பண்ணிட்டு வெளியே வந்து திருப்பி அதே இன்னொரு ரூம் புக் பண்ணணும். அட் அ டைம் 2 ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ரூம் புக் பண்ண முடியும், உங்களால புக் பண்ண முடியும். ஆனா ஒரே நாள் பண்ணலாம் இல்ல சார்? ஒரே நாள்ல பண்ணலாம், அது இஷ்யூஸ் கிடையாது. ஹலோ சார், வணக்கம் சார். திருவண்ணாமலையில இருந்து சூர்யா பரசுராமன். சொல்லுங்க மேடம். சார், பாத யாத்திரையா நடந்து வராங்கன்னு சொன்னல, தூத்துக்குடி கிட்ட வந்துட்டாங்க. சரிங்க மேடம், நல்லது. சரி, அதான் எங்க பதிவு பண்ணணும்? என்னது பதிவு பண்றது கேக்குறீங்க மேடம்?
பதிவு பண்றது இல்ல. இப்ப பாத யாத்திரையா வரல, கோயில்ல ஏதாவது பதிவு பண்ணுமா நான் கேக்குறேன். அது எப்பயுமே தரிசனம் பண்ணலாம். இந்த வாரம்லாம் கூட்டம்லாம் இருக்காது பெரிய அளவுல. சரிங்களா? ஆ, ஆ. சரி. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? தீபாவளி மதுரையில இருந்து பேசுறேன் சார். ஃபாலோவர் தான் நானு. சொல்லுங்க. பாத்துட்டு இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு வந்து திருச்செந்தூர் கூட்டமா எப்படி சார் இருக்கும்? ஆமா சார், கூட்டமா தான் சார் இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கும். ஆமா ஆமா, காலையில நல்ல கூட்டமா இருக்கும். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.